ஒரு புத்தகத்துக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன கதைகள்ல இருந்து நமக்கு பெரிய வாழ்க்கை பாடங்கள் கிடைக்கும். அந்த மாதிரி புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய அருமையான கதைகளை நம்ம சேனல்ல பார்க்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஒரு அருமையான செல்ஃப் டிசிப்ளின் புத்தகத்திலிருந்து எடுத்தது. ஒரு காலத்துல ஒரு திறமையான சிற்பி ஒருத்தர் இருந்தாரு. அவர் கல்லை எடுத்து அதை அற்புதமான சிலைகளாக மாற்றுவதில் மிகவும் பிரபலமானவர். அவரோட கலைக்காக பக்கத்தூர் மட்டும் இல்ல, தூரத்தூரம் இருந்தும் மக்கள் வந்து சிலைகளை வாங்கிட்டு போவாங்க. அந்த சிற்பிக்கு ஒரு மகன் இருந்தான். சின்ன வயசுல இருந்தே அப்பா கல்லை செதுக்கிறத அவன் கவனமா பார்த்து வளர்ந்தான். அதனால அவனுக்கும் சிற்பக்கலையில ஆர்வம் வந்துச்சு. 10 வயசு வந்ததுமே அவன் கூட கல்லை செதுக்க ஆரம்பிச்சான். ஒரு சிலை செஞ்சு முடிச்சதும் அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பான். அப்பா அந்த சிலைய சில நொடிகள் கவனமா பார்த்து, இங்க இன்னும் நன்றாக செய்யலாமே, அந்த இடத்துல கொஞ்சம் கவனம் குறைஞ்சிருக்கே அப்படின்னு குறைகளை சொல்லுவார். அவன் கொஞ்சம் மனசுக்குள் வருத்தப்பட்டாலும் அடுத்த முறை சரியாக செய்யணும் அப்படின்னு மீண்டும் முயற்சி செய்வான். இப்படி நாட்கள் மாதங்கள் கடந்தது. அவன் வயசு அதிகரிக்க அதிகரிக்க அவனோட திறமையும் அதிகரிச்சது. சில வருடங்கள் கழிச்சு அவன் செதுக்கிய சிலைகள் கூட அழகாக மாறின. ஆனா இன்னும் அவன் ஒரு சிலை முடிச்சதும் அப்பாவிடம் அதே கேள்விதான். அப்பா இது நல்லா இருக்கா? அப்பா முன்னாடி மாதிரி உடனே சொல்ல மாட்டாரு. கொஞ்ச நேரம் அந்த சிலைய அமைதியா கவனிப்பாரு. பிறகு இங்க இன்னும் சிறப்பா செய்யலாமே அப்படின்னு சில குறைகளை சொல்வார். அது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள். ஆனா அந்த பையனுக்கு அது கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது. அந்த காலத்துல அவர்களிடம் வந்த வாடிக்கையாளர்கள் கூட உங்க பையன் ரொம்ப நல்லா சிலை செய்யறான் அப்படின்னு பாராட்ட ஆரம்பிச்சாங்க. சில சமயம் அப்பா செய்த சிலையை விட மகன் செய்த சிலைக்கு அதிக விலை கிடைக்க ஆரம்பிச்சது. இதையெல்லாம் பார்த்ததும் அந்த பையனுக்கு கொஞ்சம் அகந்தை கூட வந்தது. ஒரு நாள் அவன் ரொம்ப அற்புதமான ஒரு சிலை செய்தான். அதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தாங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் ஓடி வந்து அப்பாவிடம், அப்பா இந்த சிலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டான். அப்பா அதை கவனமா பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த இடத்துல இன்னும் சிறப்பா செய்யலாமே அப்படின்னு மீண்டும் குறை சொன்னாரு. அது கேட்டு அந்த பையனுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன அப்பா, நான் எவ்வளவு நல்லா செய்தாலும் நீங்க ஒரு முறை கூட பாராட்ட மாட்டீங்களா? இப்போ என் சிலைகளுக்கு தான் அதிக விலை கிடைக்குது அப்படின்னா நான் நல்லா செய்யறேன்னு அர்த்தம் தானே அப்படின்னு கோபமா பேசினான். அதுக்கப்புறம் அப்பாவோட பேசவே இல்லை. சில மாதங்கள் கடந்தது. அவன் இன்னும் சிலைகள் செய்தான். ஆனா முன்னாடி மாதிரி புதிய யோசனைகள் வரல. அவனுக்குள்ள ஏதோ ஒரு வெற்றிடம் இருந்தது. அப்பாவுடன் பேசாததால தான் இப்படி இருக்குதோ அப்படின்னு அவனுக்கு தோன்றியது. ஒரு நாள் அவன் மீண்டும் அப்பாவிடம் போய் கேட்டான். அப்பா நான் எவ்வளவு நல்லா செய்தாலும் நீங்க ஏன் பாராட்டவே மாட்டீங்க? அப்பா அமைதியா சிரிச்சார். பிறகு சொன்னாரு, நானும் என் சின்ன வயசுல ஒரு தவறு செய்தேன். ஒரு நாள் நான் செய்த சிலையை பார்த்து நான் தான் சிறந்தவன் அப்படின்னு நினைச்சிட்டேன். அந்த நாள்ல இருந்து என் வளர்ச்சி நின்று போச்சு. அதனால நீ அந்த தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட எப்போதும் குறை சொல்றேன். நம்ம வேலை எவ்வளவு நல்லா இருந்தாலும் இதுவே போதும் அப்படின்னு நினைக்க கூடாது. நேத்தைக்கு மேல இன்னைக்கு நம்ம வேலை மேம்படணும். அப்படிதான் ஒருத்தன் உயரத்துக்கு போக முடியும். அப்பொழுதுதான் அந்த பையனுக்கு உண்மை புரிந்தது. அப்பா அவனை குறை சொல்லவில்லை, அவனை மேல நிலைக்கு எடுத்து செல்ல முயற்சி செய்தார். அதனாலதான் வாழ்க்கையில ஒரு பெரிய விதி இருக்கு. நம்ம வேலை எவ்வளவு நல்லா இருந்தாலும் அதுல திருப்தி அடையக்கூடாது. இதை இன்னும் எப்படி சிறப்பாக்கலாம் அப்படின்னு எப்போதும் யோசிக்கணும். அப்படி இருந்தால்தான் நம்ம வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போகும். நேற்று இருந்ததை விட இன்று சிறப்பாக இருங்கள். அதுதான் சாதாரண வாழ்க்கைக்கும் சாதனை வாழ்க்கைக்கும் இடையில இருக்கும் பெரிய வித்தியாசம்.